இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டாக்கு ஒரு 4-5 பாதாம் பிசுன்னு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 கப் சர்க்கரை இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் இப்படி சுண்டை விட்டு பாதி ஆனதுக்கப்புறம் இதில் 100 கிராம் கோவா போட்டுக்கோங்க. இது கரைஞ்சதும் இது கொஞ்சமாக ஓரமாக கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே இப்போது 1 கப் சர்க்கரை, கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மில்க், அப்புறம் சுகர் சிரப் இதெல்லாம் ஆட் பண்ணி இப்படி ப்ரௌன் கலர் ஆனதும் அதில் 200 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த நாள் 2 டீஸ்பூன் பாதாம் பிசின், 1 டீஸ்பூன் நன்னாரி சர்பத், நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கோவா போட்ட பால் அது, அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்ச 1 டம்ளர் சில்லான பால் இதுவும் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஐஸ்கிரீம்லேருந்து 2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ஜில்லுன்னு ஜிகர்தண்டா இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்காக இருக்கும். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.